ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜொமேட்டோஸ் பிளிங்கிட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 10 மினிட்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. குர்கிராமில் 5 ஆம்புலன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பைலட் ப்ராஜெக்டாக. 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து மெயின் ஏரியாஸ்லலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. பேசிக் லைஃப் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் தான் இப்போ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ளாட் ஃபீயாக வந்து ₹2000 வந்து சொல்லியிருக்காங்க சார்ஜ் வந்து. நேஷ்னல் ஹெல்த்து மிஷன் படி, அந்த டேட்டா படி நம்மக்கிட்ட வந்து 17,000 கிட்ட வந்து இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸும், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் வந்து 3,400 கிட்ட வந்து இருக்குது. மொத்தம் ஒரு 21,000 அந்த மாதிரி தான் இருக்குது. கொரோனா அப்பயும் ஆம்புலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இதானதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சர்வீஸ் தான். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 20 to 30 மினிட்ஸில் தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ இவங்க 10 மினிட்ஸில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோ எடுத்துக்கலாம். ஜொமேட்டோ பேசிக்காக ஃபுட் டெலிவரி ஆப் நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து இவங்க 10 மினிட்ஸில் ஃபுட் டெலிவரி ஆப் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க 2024. அது வந்து பிஸ்ட்ரோ அப்படிங்கிற ஆப்பு. 10 மினிட்ஸில் வந்து ஃபுட் டெலிவரி, அது மாதிரி ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. மெயின் சிட்டிஸில் இப்போ அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோட கிராசரிஸு, இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி இது மாதிரி ஹோம் டெலிவரிஸ், எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இது மாதிரி டெலிவரி பண்ணுறது, இது போக ஓடிசி மெடிசன் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்து பிளிங்கிட்ங்கிற ஆப்பை வந்து அவங்க அக்வயர் பண்ணாங்க. அது வந்து பிளிங்கிட்ங்கிற ஆப்பில் வந்து டெலிவரி ஆகிட்டுருக்கு. அதையும் வந்து 10 மினிட்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வர முடியுமோ அதையும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. சில சர்வீசஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இங்கேருந்தே நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா அதை அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணால் அவங்க வந்து அங்கேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு வந்துடும் போல். ஸோ இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் இல்லை. ஸோ டயர் 1 சிட்டிஸில் தான் மெயினாக எங்கேயாவது இருக்கும். இதுக்கு வந்து ₹9 ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து ₹19, நார்மல் பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து ₹9 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அர்ஜென்ட் அப்படி இருந்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் கொண்டு வந்து அந்த ஃபோட்டோ வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. 8 ஃபோட்டோ வந்து ₹99. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரீசெண்டாக இப்போ படித்தேன். இது மாதிரி ஆல்ரெடி வந்து டயர் 1 சிட்டிஸில் வந்து இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸில் வந்து அவங்க குயிக் காமர்ஸ் வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எல்லா குயிக் காமர்ஸ் கம்பெனிஸும். இது போக வந்து அர்பன் கிளாப்னு ஒரு ஆப் இருந்திருக்கும். இது மாதிரி பேசிக்காக ஒரு ப்ளம்பிங், எலக்ட்ரிஷியன் இது மாதிரிலாம் நம்ம கூப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்குலாம் இங்கே அவுட்டர் ஏரியாலாம் வரவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி டைமில் வந்து அர்பன் கிளாப் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நானே ரீசெண்டாக வந்து ஏசிலாம் இது பண்ணும்போது அது மாதிரி பண்ணது. ஸோ இது மாதிரி மெயின் ஏரியாஸில் வந்து இவங்களும் ஜொமேட்டோவும் வந்து இது மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குயிக் காமர்ஸில் வந்து ஸ்விக்கி வந்து ஃபுட் டெலிவரி ஆப். இதில் வந்து 10 மினிட்ஸில் ஃபுட் டெலிவரியும், இந்த மாதிரி ரெடி டு ஈட் இல்லை ஸ்நாக்ஸ் வந்து 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஸ்விக்கி போல்ட் அப்படின்னு சொல்லி ஆப்பாக ஒன்று க்ரியேட் பண்ணாமல் ஸ்விக்கிக்குள்ளேயே வந்து அது வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மெயின் சிட்டிஸில் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் தெரியும் ஆல்ரெடி. கிராசரிஸு மீதி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுவும் 10 மினிட்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பாமேசின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம ஆர்டர் போடுவோம், ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன். ஸோ அவங்களோட வந்து ஸ்விக்கி வந்து டைப் பண்ணி ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வழியாகவே வந்து ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸையும் வந்து மேபி 10 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரொவைட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெப்டோ வந்து இதே மாதிரி கிராசரியோ இல்லை எசென்ஷியல்ஸோ வந்து ப்ரொவைட் பண்ணுற ஆப் 10 மினிட்ஸில். அதுக்காக கொண்டு வந்தது. இவங்க ஃபுட் டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறக்கும் இதே மாதிரி 10 மினிட்ஸ் ஆப் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து ஜெப்டோ கேஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இவங்க தான் முதல்ல வந்து 2022 வந்து இது மாதிரி ஃபுட் டெலிவரி 10 மினிட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 3 கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து 85% குயிக் காமர்ஸில். இதை பார்த்துட்டு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் ரிலையன்ஸு, டாட்டா, ஸோ இவங்க 4 பேரும் வந்து இறங்குறாங்க. அமேசான் வந்து டெஸ்ஸுங்கிற நேமில் வந்து குயிக் காமர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக வந்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து கிராசரியோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து லோக்கல் கெமிஸ்ட்டோடு சேர்ந்து டைப் பண்ணி ப்ரிஸ்கிரைப்டு மெடிசனையும் வந்து ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸுங்கிற இதில் வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டாட்டா இதில் வந்து பிக் பேஸ்கெட் வந்து டெய்லி கிராசரி எசென்ஷியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை பிக் பேஸ்கெட் நவுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து குயிக் காமர்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே மெயின் சிட்டிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இப்போ ஜனவரிக்குள்ளே வந்து டாட்டாவோட 1mg வந்து இருக்குது. அவங்க வந்து மெடிசன்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட டைப் பண்ணி சீக்கிரமாகவே வந்து குயிக்காக வந்து இந்த பிக் பேஸ்கெட் கிராசரியோட இந்த மெடிசன் வந்து டெலிவரி பண்ணுறதா வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. ஜனவரிக்குள்ளே அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 1mgயில் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்துட்டுருக்கோம் அவுட் ஆஃப் சிட்டிஸ்லலாம். நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர், டயர் 2 சிட்டி, செமி அர்பன் ஏரியாவில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் இதுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டாட்டாவோட வந்து பிக் பேஸ்கெட் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து கிராசரி வாங்குவோம். முன்னாடி வந்து ஜியோ மார்ட்டில் வாங்கிட்டு இருந்தோம். அது 2 டேஸ் கழிச்சு தான் வரும் கிராசரியே. அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் பின்கோடுக்கு வந்து இல்லை. இப்போ வந்து டாட்டாவில் வந்து நாங்கள் இப்போ ஒரு வேலையில் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு வேலையில் வந்து அது வந்துடுது. இல்லைனா இப்போ நைட்டு போட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வந்துடும். 1mg மெடிசன் வந்து நான் வந்து ஆர்டர் போடுவேன், அவைலபிளாக இருக்குது. அது வந்து 2 டேஸ் கழிச்சு தான் வரும்.
ஸோ இப்போ பிக் பாஸ்கெட்டோட சேர்ந்து வந்தது அப்படின்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டேவோ இல்லை வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அர்பன் கிளப். அர்பன் கிளப்லேயும் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கவே மாட்டாங்க. யார் வந்து இந்த மாதிரி ப்ளம்பிங்க்கோ இல்லை எதுக்காவது கூப்பிட்டா வந்து வரவே மாட்டாங்க. ஸோ அர்பன் கிளப்பில் போட்டால் உடனே வந்து வரதுனால எங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. இது போக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எப்பவும் போல் ஆர்டர் போடுறது தான். மோஸ்ட்லி வந்து ஆர்டர் போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவைலபிளாகவே இருக்காது. நம்ம மெயின் ஏரியாவுக்கு போய் இப்போ டவுன்லேயே போய் கேட்டால் கூட அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாகவே இருக்காது. ஸோ எனக்கு வர ப்ராடக்ட்லாம் நான் எங்கேருந்து வரும்னு செக் பண்ணால் குருகிராமு, இந்த மாதிரி பெங்களூர், ஹைதராபாத் அங்கேருந்து தான் வருது. ஸோ அங்கே அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட் மேக்ஸிமம் 1 ஆர் 2 டேஸில் வரும். குயிக் காமர்ஸில் வந்ததுன்னா இன்னும் ஸ்பீடாக வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் வரதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம உட்காந்த இடத்துலேயே வாங்க முடியும். கன்வீனியன்ஸ் இருக்குது. ப்ரைஸும் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா, இப்போ 1 mgல நாங்கள் டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்லாம் வாங்கும்போது நியர்பை ஷாப்பில் போய் வாங்கினா அவங்க வந்து எம்ஆர்பியில் தான் வந்து கொடுக்குறாங்க. இதே ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா, காமர்ஸில் வாங்குனீங்கன்னா நார்மலாக அதோட ப்ரைஸே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5% கிட்ட கம்மியாக தான் இருக்குது 1 mgல. இது போக நம்ம ஏதாவது இந்த எப்படியும் டெலிவரிக்கு வந்து இந்த பிளான் மாதிரி ஏதாவது போடுவோம். 1 mg கேர் பிளான்னு இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது போடுவோம். ஸோ அதெல்லாம் போட்டோன்னா 15% 20% வரைக்கும் கூட ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் வந்து கம்மியாகுது. இது போக ஒரு 5% நியூ காயின்ஸ் வேறு வரும். ஸோ அப்படி போட்டால் எனக்கு வந்து ரெகுலராக இப்போ நாங்கள் மந்த்லி வந்து ஒரு 500க்கு போடுறோம் அப்படின்னா, இங்கே நியர்பையில் வாங்காமல் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 500க்கு ஒரு ₹100 வந்து கிடச்சிருது. 20% வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது, அதுக்கு ஒர்க் பண்ணுறது, இது கூட நீங்கள் போட்ட எஃபர்ட் தான். அதையும் நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஹையராக சேலரி வாங்குறீங்கன்னா ₹100 பெருசாக தெரியாது. ஆனால் 500க்கு 100ங்கிறது வந்து 20%. பர்சன்டேஜில் யோசிச்சிங்க அப்படின்னா இதுவும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ எந்தெந்த ஃபீச்சர்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்த்து, எதெல்லாம் சர்வீஸ் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து ஆட் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு வந்து பாதிப்பு வருமானா, அவங்க வந்து எக்ஸ்டிங்க்ட்லாம் ஆயிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் குறையலாம். இல்லை அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த காம்படிட்டராக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் வந்து நம்ம கன்சியூமராக இல்லை ஒரு பீப்புளாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிறையா காம்படிஷன் இருந்தால் அது நமக்கு ஹெல்த்தி. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஃபேராக இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கம்மியான ஃபேர் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். இது போக இந்த குயிக் காமர்ஸ் வந்து B2C இல்லாமல், பிஸ்னஸ் டு கஸ்டமர் இல்லாமல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்லேயும் வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஹோல்சேல் கிட்டேருந்து ஒரு ரிட்டெய்லர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அது B2Bன்னு வச்சுக்கணும். அந்த ரிட்டெய்லர் கிட்டேருந்து நம்ம கன்சியூமர் நம்ம வாங்கினா அது B2C, பிஸ்னஸ் டு கஸ்டமராக நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் வந்து நிறைய இன்வென்ட்ரிஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிளைண்ட் கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே ஏதாவது இன்வென்ட்ரி வந்து மிஸ் ஆகும். இப்போ இந்த இன்வென்ட்ரியும் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் மூலிமா ஆப் மூலிமா லிஸ்ட் பண்ணி அதை விற்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் காம்படேட்டிவாகவும் அது வந்து இருக்கும். ஏன் காம்படிஷன் முக்கியம்? ஏன் காம்படிஷன் ஹெல்த்தி அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். அதில் 2 செக்ஷனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு செக்ஷனில் வந்து நிறையா நல்லா படிக்கிறவங்க, நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ 100க்கு வந்து அவங்க 95 மார்க் எடுத்தாங்கன்னா அதான் ஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். 90 to 95ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதே இன்னொரு செக்ஷன் எடுத்திங்கன்னா அங்கே காம்படிஷன் ஹையராக இல்லைன்னா ஃபஸ்ட் மார்க்கோட லெவலே வந்து ஒரு 80 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே ஃபஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற அடுத்தடுத்த மார்க் இருக்கவங்கள விட காம்படிஷன் கம்மியாக இருக்கிற செக்ஷனில் இருக்கவங்களோட ஃபஸ்ட் மார்க்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டியோ எஃபிஷியன்சியோ பெட்டராக அந்த செக்ஷனில் வந்து இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ நம்ம வந்து காம்படிஷன் கம்மியாக இருந்தது, ஒரு செக்டாரில் ஒரு ஃபீல்டில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த செக்டார் வந்து அவ்வளோக்கா டெவலப் ஆகாது. பீப்புளுக்கும் அது லாஸ் தான். இப்போ ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் காம்படிஷன் ஹையராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து பெட்டராக, ஃபேராக, எஃபிஷியண்ட்டாக, டைமியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கண்ட்ரியும் அதே மாதிரி தான். அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் உள்ளே வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் காம்படிஷன் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி இவங்கலாம் குயிக் காமர்ஸில் உள்ளே வராங்க அப்படின்னா இங்கே கிரானா ஸ்டோர்ஸ் இருக்கிறது, இங்கே இருக்க லோக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்கெலாம் வந்து காம்படிஷனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக அது காம்படிஷனாக ஹெவியாக இருந்தால் கன்சியூமராக இல்லை பீப்புளாக நமக்கு வந்து அது பெனிஃபிட் தான். அது வந்து நேஷனுக்கே அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இப்போ நம்மளோட நிறையா நேஷன்ஸ் வந்து குட்டாக பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரி வந்து பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அங்கே காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபார்மில் ஏதோ ஒரு செக்டாரில் காம்படிஷன் வந்து ஹையாக இருக்குது ஓவராலாக அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஸ்பீஷியஸ் லெவலையும் காம்படிஷன் இருக்குது. வேறு உயிரினம் வந்து நம்மளை விட பெட்டராக வந்து போட்டி போடுது அப்படின்னா அதோட செக்ஷன் கணக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 95%ல் இருக்கும் அப்படின்னு இருந்தால் அது நம்மளை பீட் பண்ணிடும். இப்போ ஏலியன் வருது அப்படிங்கிறோம். இப்போ கொரோனா வரும்போது கூட நம்ம வந்து அதை வந்து தாண்டிட்டோம். பட் இதுமாதிரி ஸ்பீஷியஸ்குள்ளேயே வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஹியூமன்ஸ்குள்ளேயே வந்து காம்படிஷன் பெட்டராக இருந்தால் தான் நம்மளே பெட்டர் ப்ராடக்ட், பெட்டர் சர்வீஸு, பெட்டர் இன்னோவேஷன் வந்து பண்ணுவோம். அதனால் நம்ம ஸ்பீஷியஸ் வந்து தப்பிக்க முடியும்.
ஸோ இதுதான் அதோட பேசிக் ஐடியா. இன்னொன்று நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, காம்படிஷன் வந்து ஃபேராகவும் மொனோபொலி ஆயிராமல் இருக்கும். அதுக்கு தான் வந்து காம்படிஷனுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாலே அது வந்து கரெக்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா ரெகுலேட்டரி இருக்குது, அதனால் அவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்க மொனோபொலி ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லை வந்து பீப்புள் நம்மளோட ஃபீட்பேக் கொடுத்து அதை மட்டுப்படுத்துவதை நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்காக காம்படிஷனே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டா ரொம்ப லேசியாகவும் இன்னோவேஷன் இல்லாமல் ஆகிடும். இப்போ வேறு ஸ்பீஷீஸ் வந்து காலி பண்ணிட்டு போயிடும். அப்படி இல்லாட்டி வேறு கண்ட்ரி காலி பண்ணிடும், வேறு ஸ்டேட்டு அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.